சாம்சன் என்னடா எப்போ முதல் மேட்ச் தான் அடிப்ப, இப்ப என்ன இந்த மேட்ச் அடிக்கிற? ஆமா, கேப்டன் ஆகி முதல் மேட்ச் இல்ல, அதனாலதான் அடிச்சேன். எப்படி பழைய சாம்சனை பாக்கணுமா? இப்ப பாருங்க, அவுட். எல்லாத்தையும் நான் பண்ணி தரேன். பாய். என்னடா எப்பவுமே கடைசி மேட்ச் தான் அடிப்ப? ஆமா, இன்னைக்கு இப்ப அடிக்கிற? ஆமா, இப்ப இந்த மேட்ச் அடிக்கலன்னா எனக்கு கடைசி மேட்ச்னு சொன்னாங்க, அதனாலதான் இப்ப அடிச்சேன். இப்ப அடிப்பேன், ஆனா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு லாஸ்ட் 4 மேட்ச் மட்டும் தான் அடிப்பேன். கவலைப்படாது. நல்ல வேளை அந்த 4 மேட்ச் எங்க கூட இல்ல. அப்பாடா, அவுட். அட மும்பை பையன் நல்லா டொக்கு வைக்கிறான். நல்ல பையன், நல்ல பையன். ப்ரோ போடு ப்ரோ. அவுட். வெளில போடா. ஸ்டார்டிங் ப்ரோ அவளுங்க. சாரி ப்ரோ. நல்லா டக்கு வைக்கிறியப்பா. அது எனக்கு கை வந்த காலப்பா. அப்புறம் போடு, சீக்கிரம் போடு. என்னடா டொக்கு வச்சிட்டு இருந்த? அவன் வந்து ஏதோ காதுல சொன்னா அவன் அடிக்கிறான், இவன் வந்து வாங்கிட்ட காதுல சொல்றான், நீ அடிக்கிற. என்னடா சொல்றான் அவன்? ப்ரோ அது ஒண்ணும் இல்ல ப்ரோ, நல்லா அடிச்சோன்னு வைங்களேன், பிரீத்தி சிந்தா வந்து கை தட்டி கூப்பிட்டு கை கொடுத்து கட்டி பிடிப்பாங்களாம் ப்ரோ, அதுக்காக தான் ப்ரோ அடிக்கிறோம். டேய் அதெல்லாம் எங்க டீம் பிளேயருக்கு தான்டா பண்ணுவாங்க. அப்போ எங்களுக்கு கிடையாதா? உங்களுக்கு ராகுல் டிராவிட் பண்ணுவாரு. போ. ராகுல் டிராவிட்டா கேட்டா வேஸ்டா. யூடியூப்ல போயிட்டு ஹவு டு ஹக் பிரீத்தி சிந்தா. எனக்கு சொல்றா, எனக்கு சொல்றா. என்னடா நான் டொக்கு தானே வச்சேன், ஆனா அது 4-4-6-6 போகுது. பேக்ல ஏதாவது ஸ்விங் இருக்குமா? 48 ரன் தான் கொடுத்துருக்கேன். 76 ஏம் பண்ண. எப்படிலாம் ரன் கொடுக்கணும், எங்கடா போட்டு அடி பண்ணுங்க, நல்லா தான் பிராக்டிஸ் பண்ணேன். என்ன பிராக்டிஸ் பண்ணாலும் கொடுத்த காசுக்கு ஒழுங்கா ஓபி அடிக்கிறது நான் தான். டேய் அப்படிலாம் சொல்லாத, நான் தான் ஓபி அடிக்கிறேன் சரியா? அப்ப எப்படிடா நீ தானே உன்னை இறக்கி விட்டு 30 ரன் அடிச்சு வந்திருக்க, நீ நான் ரன் அடிச்சனாடா? டேய் தெரியாம ஒரு 4 போச்சு, அது காம்போசிட் பண்றதுக்கு 5 பால் பேட் வச்சல, அப்ப நான் தான் ஓபி அடிக்கிறேன். நான் அடிச்சனாடா? என்ன 2 மேட்ச் இறக்கி விட்டாங்க, நான் அடிச்சனா? அதெல்லாம் முடியாது, நான் தான் கரெக்ட்டா ஓபி. நான் தான் ஓபி அடிக்கிறேன், நான் தான் ஓபி அடிக்கிறேன். டேய் நிறுத்துங்கடா. என்னடா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? கோச் வந்ததுல இருந்து நான் தான் கரெக்ட்டா ஓபி அடிக்கிறேன்னு சொல்றேன், இவன் ஒத்துக்க மாட்டான். கோச் வேலைக்கு எடுத்து நான் தான் கரெக்ட்டா வேலை பாக்குறேன், எப்படி தோக்க வைக்கணும் அப்படின்றத நான் தான் கரெக்ட்டா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். டேய் என்னடா இவன் இப்படி சொல்றான்? ஆமா கோச், நீங்களே சொல்லுங்க, நான் தானே கரெக்ட்டா ஓபி அடிச்சேன். ஏன்டா பாவிகளா, உங்க கஷ்டப்பட்டு ஏலத்துல எடுத்து கப் அடிப்பீங்கன்னு பார்த்தா இப்படி டீம்ல வந்து ஓபி அடிக்கீங்களா? ஏன்டா இப்படி பண்றீங்க? இங்க இப்படிதான் பண்ணுவோம். நீங்க வேணா எங்கள்ட்ட எல்லோ ஜெர்சி மாட்டி விட்டு பாருங்க, எப்படி அடி நடிக்கிறோம், எப்படி ஜெயிக்கிறோம் பாருங்க. எல்லோ ஜெர்சி மாட்டினவங்க இப்ப அடிக்க மாட்டேங்கிறாங்க, ஜெயிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க எப்படா ஜெயிப்பீங்க? கோச் அந்த எல்லோ ஜெர்சி சொல்லல, ஆஸ்திரேலியன் எல்லோ ஜெர்சி. வரும் கோச், நாங்க ஐபிஎல்ல நடிப்போம், ஆஸ்திரேலியால வேர்ல்ட் கப் அடிப்போம். வேர்ல்ட் கப்புக்காக இங்க வந்து நடிக்கிறோம். அப்படி நான் வந்து திட்டுற மாதிரி திட்டுறேன், நீங்க வந்து வாங்குற மாதிரி வாங்க. என்னடா நீங்க விளையாண்டுட்டு இருக்கீங்க? அறிவு இருக்கா இல்லையா ஒரு கொஞ்சமாவது? போயிட்டான். சரியா? இப்படியே நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள ஒண்ணு. சரியா? எப்படி ஆஸ்திரேலியா கப் அடி? ஆமா நம்ம ஃப்ரெண்ட் நடிச்சிட்டு இருக்கான், பேட் கமின்ஸ் எல்லாம். அப்படியா? சூப்பரா. இதே மாதிரி எப்படி நடிக்கலாம்ன்றது ஓரமா போய் டிஸ்கஸ் பண்ணுவோமா? வாங்க. எங்கடா கொரட்ட சவுண்ட் கேக்குது? டேய் எந்திரா, என்னடா தூங்கிட்டு இருக்க? மீனராசி நேயர்களே, டேய் என்ன ஆஸ்திரேலியா? இதெல்லாம் உன் எக்ஸ் தளத்துல மட்டும் வச்சுக்கணும், இங்க வச்சுக்க கூடாது. இது வந்து விளையாட்டு தளம், உங்க விளையாட வேணாம். டேய் ஆரம்பிச்சிருச்சா மேட்ச்? சரி டாஸ் போடுங்க, பேட்டிங்கா ஃபீல்டிங்கா? டேய் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கே முடிஞ்சிருச்சுடா, இப்ப நம்ம பவுலிங் போட போணும்டா. அப்படி? ஆமா போடு. சரி வேற யாரையோ போடுங்க, நான் போய் ஓரமா தூங்குறேன். கொன்றும் ஒண்ணு. தூங்குறியா? நீதான் ஃபர்ஸ்ட் bowling போடு. இத வச்சு போடுறேன். டேய் அது பேட்டரா? அது பேட்டா? செத்து போயிடுவான்டா அவன். இந்த ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் போட்டு அடி வாங்கினியா, அந்த மாதிரி எல்லாம் போட கூடாது. அந்த மாதிரி எல்லாம் போட மாட்டேன். அப்போ அதை விட அதிகமா ரன் கொடுப்பேன். டேய் ஒழுங்கா போடுறா ப்ளீஸ், முக்கியமான மேட்ச்டா. டேய் என்னடா 3 விக்கெட் தூக்கிட்டா, அதுவும் ஃபர்ஸ்ட் ஓவர்ல 2 விக்கெட் தூக்கிட்டடா. எப்படிடா நீ உண்மையான ஆர்ச்சராடா நீ? அதுவா, நான் எப்பவுமே தெளிவா பந்து போடுவேனா, ஆமா அவனுக்கு என்ன தெளிய வச்சு அடிப்பானுங்க. இப்ப தூக்கத்தோடய பந்து போட்டேன், அவனுக்கு தூக்கி அவுட் வரானுங்க. தூக்க கழகத்துல போட்டாதான் நீ விக்கெட் எடுப்ப. பரவாயில்லையாடா? ஏய் இவனை தூங்க வச்சுட்டே இருங்கடா. எப்போவும் இப்படிதானுங்க இங்கிலாந்து டீம்லயும் பந்து போட்டுட்டு இருக்கேன். இங்கிலாந்து டீம்லயுமா? இது சொல்லவே இல்லையாடா? சரா அப்படியே போறதுதான் போறேன். அப்படியே இந்த மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டு அது அந்த ஜெய்ஸ்வால்ட்ட கொடுங்க, என்ன கொஞ்சம் தூங்க விடுங்க. நவருங்க. என்னடா மேன் ஆஃப் த மேட்ச் வாங்க தூங்க மாட்டியா? ஏய் என்னடா டேய் தூங்குடா, ஸ்ட்ரைக்கர் கொண்டு வாங்கடா. வெல்கம் டு மீனராசி நேயர்களே.